அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய வெப்சைட் ஐடி இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட் ஐடியில் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்திருந்தது அப்படின்னா என்ன டேட்டில் உங்களுக்கு நேர்காணல் இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு நேர்காணல், எத்தனை மணிக்கு அப்படிங்கிற தகவல் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த 1483 ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் நேர்காணலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேர்காணல் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12/12 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது நடைபெறக்கூடிய இடங்கள் அப்படின்னா சில மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பள்ளியோ கல்லூரியோ அவைலபிலிட்டியாக இருந்து அங்கே வந்து இதுக்கான நேர்காணல் வைக்கிறாங்க. இல்லைன்னா சில மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஹால் டிக்கெட் கொண்டு வரணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் கீழே வந்து சில ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், அதோட செட் ஜெராக்ஸும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுடைய கல்வி தகுதி சான்றுகள், அதுக்கப்புறம் ஜாதி சான்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 4 ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஏதாவது முன்னுரிமை சான்று என்ற ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் எடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிற நேரம் 9 மணி காலையில் அப்படின்னா ஒரு 1/2 hour பிஃபோராக போயிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 8:30 மணி 8:15 நீங்கள் அங்கே இருக்கணும் ஆன் த ஸ்பாட்டில். ஸோ இதான் என்னோட கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் என்ன மாதிரியான வினாக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஏற்கனவே இதே ஊரக வளர்ச்சித்துறை என்ன பண்ணாங்கன்னா, அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர், ஓட்டுநர் பணியிடத்திற்கு நிரப்பும் பொழுது இதேமாரி நேர்காணல் வச்சாங்க. அந்த நேர்காணலில் நமது மாணவர்கள் சில பேர் போயிருந்தப்போ அவங்கள்ட்ட சில ஏரியாக்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஏரியாஸ்ல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஏரியா சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வீடியோ வீடியோஸ்ல இருக்கும், போய் வேணா பார்த்துக்குங்க. இதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும், அதாவது நேர்காணலுக்கான மாதிரி ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம நடத்தி கொடுக்குறோம். அந்த வகுப்புகள் வேணும்னாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த ஆன்லைன் வகுப்பை பெற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தயாராக வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போனோடனே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கேட்க தான் செய்வாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நாலேஜ், அதாவது நீங்கள் என்ன மேஜர் படிச்சிருக்கீங்க. சில பேர் வந்து 10th படிச்சிருக்கலாம், இல்லை வந்து +2 படிச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஒர்க் நேச்சரில் இருப்பீங்க. அந்த ஒர்க் நேச்சரை பற்றி சொல்லும்போது அந்த ஒர்க் நேச்சர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பற்றிய அறிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பற்றி நிறைய டீட்டெயில்டாக நம்ம வந்து பாடத்திட்டம் 26 வரைக்கும் கொடுத்துருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அது உள்ள அந்த ஒர்க் நேச்சர்ஸ் நிறைய இருக்கும். அதாவது இப்போ இதில் இன்னும் இயல்பாக பேசணும்னா அவங்க இன்டர்வியூவில் கொஸ்டின் கண்டிப்பாக எப்படி போவாங்க அப்படின்னா, ஊராட்சி செயலருடைய டியூட்டி என்ன, அவர் எவ்வளோ ஸ்கேல் வாங்குறாரு, அவருடைய ஒர்க் நேச்சர் எப்படிலாம் இருக்கும், அவருடைய ஹையர் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நிறையவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதெல்லாம் நிறைய வீடியோஸ்லேயே இருக்குது, போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையை பற்றியும் நிறைய டீட்டெயில் நம்ம வீடியோஸ்லையும் கொடுத்துருக்குறோம். இந்த ஊராட்சி சட்டம் பற்றி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பற்றி வகுப்பு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அதில் வந்து ஆன்லைன் வகுப்புகளாகவும் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயோஜித வினாக்களும் போன முறை கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தினசரி செய்தித்தாள்கள் வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னா, இது கடந்த முறை இந்த அலுவலக உதவியாளர் பதிவரை எழுத்திட்டு போனவங்களுக்கு அந்த சமயத்தில் நடந்த அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இதை பற்றிலாம் ஒரு வினாக்கள் இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு நேர்காணல் போறீங்க அப்படிங்கிறப்போ இப்போ டெல்லியினுடைய சமீபத்திய கார் குண்டுவெடிப்பை பற்றி ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் போகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ செய்தித்தாள்கள் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் போக தான் செய்யும். அந்த மாதிரி நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்க. உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களாக நிறைய அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியா இருக்குது. இந்தந்த மாதிரியான தகவல்கள் தான் முக்கியமானதுன்ட்டு அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராகிட்டு போகும் பட்சத்தில் அவங்க கேட்கக்கூடிய ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் கேள்வி பேனல், அதாவது நேர்காணல் பேனலில் உட்காரும் பொழுது கட்டாயமாக நீங்கள் பதில் சொல்லி அந்த பணியை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். ஸோ இது போல அடுத்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.